வெல்கம் டு மை ஜர்னி. கிருஷ்ணர் கனவுல வந்ததுக்கு அப்புறம் கனவுக்காகவே தூங்க ஆரம்பிச்ச எனக்கு பல அபூர்வமான கனவுகள் வந்தது. அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஆன்மீகம் நிறைந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட காட்சிகளை கண்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா இருந்ததில்ல. ஒரு விஷயம் மட்டும் நம்புவேன், நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்மளை இயக்க வைக்குதுன்றது. கடவுள் உருவங்கள்ல எனக்கு நம்பிக்கையே இருந்ததில்ல. கடவுளோட கதாபாத்திரங்களும் கதைகளும் நல்ல எண்ணங்களை சீர்படுத்தி நன்னெறியோட வாழ்றதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம்ன்றது என்னோட நம்பிக்கை. இப்படிப்பட்ட எனக்கு அகத்தியரோட ஆசிர்வாதம், சங்கராச்சாரியார் என்னோட நெத்தில வச்சு விட்ட விபூதி, ஒரு குகைக்குள்ள பெரிய கலர்ஃபுல்லான ஜோதி, 2 பெரிய மலைகளுக்கு நடுவில் காட்சி தந்த பெருமாள், கைக்கு எட்டுற அளவுக்கு வானம், ஒரு முனிவர் வந்து கொடுத்த சிவலிங்கம், காட்சி தரும் முழு பிரபஞ்சம், நீரோட்டம் நிறைந்த இடத்துல ஒரு வெண் தாமரை, வானத்தில் ஓடிய 2 வெண்குதிரை. 3வதா கிருஷ்ணர் என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சிருப்பாருன்னு தேட ஆரம்பிச்ச எனக்கு எவ்வளோ ஆராய்ஞ்சாலும் இந்த கனவுகளுக்கு விடையே கிடைக்கல. ஒருவேளை தெளிவான மனநிலைமையில இருந்திருந்தா இந்த கனவுகளுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்குமோன்னு நான் நினைச்சதுண்டு. முதல்ல மன அழுத்தத்திலிருந்து வெளியில வரணும்னு முடிவு பண்ணேன். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. கிருஷ்ணர் சொன்ன 2வது விஷயம் என்னோட நினைவுக்கு வந்தது.